பம்மல் அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாபெரும் சென்னை திருவிழா நடைபெறுகிறது. சென்னை உருவாகி 384ஆம் ஆண்டு நிறைவு பெற்றதை கொண்டாடும் விதமாக பம்மல் அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாபெரும் சென்னை திருவிழா நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் சென்னையின் கலாச்சாரம், பண்பாட்டு நிகழ்வுகளை சித்தரிக்கும் விதமாக பாரம்பரியமான கட்டடங்களை மாதிரிகளாக வடிவமைத்து மாணவ செல்வங்கள் காட்சிப்படுத்தினர். மேலும் பல்வேறு பள்ளிகளுக்கு இடையே கலை போட்டிகளும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சி இக்னேசியஸ் சேவியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர் வேல்ஸ் பல்கலைக்கழக முனைவர் ரேவதி, தோமையார் மலை ஒன்றிய கவுன்சிலர் சௌமியா அர்ஜுன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வுகளை பள்ளியின் தலைமை அருட் சகோதரி இமல்டா அவர்களும் முதல்வர் விண்ணொலி காவேரியேல் அவர்களும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் பல்வேறு பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அட்வொகேட் சௌமியா அர்ஜுன், மவுண்ட் யூனியனுடைய கவுன்சிலர். இந்த ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தேன். பார்த்தப்போ வந்து இந்த சரௌண்டிங்கில், நம்ம செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் வந்து இப்படி ஒரு ஸ்கூல் இருக்குமான்றது டவுட்டு தான் எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. பசங்களோட டிசிப்ளின்ஸ் கூட பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறது எல்லாமே டிசிப்ளின்ஸ் வெல் மெயின்டைன்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ரோபோட்டிக் கிளாஸஸ், நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் வந்துமே நிறைய வச்சுருக்காங்க. ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ், பசங்களுக்கு வந்து வெறும் படிப்போடு நிறுத்தாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லையாவது அவங்க வந்து இன்னும் டேலண்ட்டாக வந்து அவங்களுடைய ஆஃப் வே, வெறும் ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அதிலெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயமாக நல்ல கிளாஸ் ரூம்ஸ்லாம் நிறைய பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட கருத்து வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ், ப்ளஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் என்ன சொல்கிறது, ஸ்டடீஸில் வந்து உங்களுக்கு நான் டவுனாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கூல்ஸ்லேயே நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இதெல்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன டேலண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தா அதில் ஃபோக்கஸ் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸாக இருக்கணுன்றது தான் என்னோட விஷயம். நீங்கள் உள்ள பார்த்த அந்த கண்காட்சியில் வந்து நிறைய மியூசியம், எல்ஐசி பில்டிங், ஏர்போர்ட், உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அந்த சந்திராயன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் சர்ச் நல்லா பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது, இவ்வளோ சின்ன வயசில், ஏன்னா நான் படிக்கும்போது வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஸ்கூல்ஸில் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இங்கே வந்து கிடைக்கிது சில்ட்ரன்ஸ்க்கு. அதை வந்து அவங்க வந்து இங்கோட ஸ்டாப் பண்ணாமல் அவங்களோட கெரியரில், அவங்களோட லைஃப்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். என்னுடைய பேர் வந்து விண்ணொலி. இந்த பள்ளியினுடைய அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய முதல்வர். இன்றைய நாளில் நாங்கள் வந்து 384வது வருட சென்னை தினத்தை வந்து எங்கள் ஸ்கூலில் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதனுடைய ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையை பற்றி தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காகவும், இந்த மாணவர்களுடைய
அறிவுத்திறனை வளர்ப்பதற்காகவும் அந்த அறிவுத்திறனை எங்கே கொண்டு போய் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விழாவானது நடைபெறுது. ஏறக்குறைய 24 பள்ளிகள் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. பல்வேறு போட்டிகள் நடத்துகிறோம். அதோடு சேர்ந்து ஒரு ஃபுட் மேளா அப்படிங்கிறதும் வந்து இங்கே நடத்திட்டு இருக்கோம்.